ஞானிகள் சித்தங்களும் கூட மோகவசப்படறது இல்லையா? துர்வாசர் ஒரு மகா ஞானி. காஞ்சி க்ஷேத்திரத்திலே காமாட்சி பரதேவதையினுடையதான பூஜா பத்ததியை நியமிச்சவரே தூர்வாச மகரிஷி தான். சௌபாகிய சிந்தாமணின் அந்த கிரந்தத்திற்கு பேரு. ஸ்ரீவித்யா ரூபமாகவே விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஞானிக்கு அடங்காத கோபமானது இருக்கே, அப்போ அதற்கான காரணம் என்ன? அவர் மகா ஞானி தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் அந்த குரோதம் அவர் ஸ்வபாவமாக இருக்கே, அது என்னன்னா அதுவும் மாயாவிலாசம் தான். அது போலத்தான் விஸ்வாமித்திரரும் கூட மேனகை கிட்ட மயங்கினாரே, அதற்கான காரணம் என்ன? அதுவும் கூட மாயாவிலாசம் தான். பத்ரிகாசிரமத்திலே நரநாராயணர்கள் என்ன பண்ணா தபஸ் இருக்கா. அப்போ புவனேஸ்வரியை குறிச்சு அவ தபஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் தவத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி இந்திரன் தேவகன்யைகளை எல்லாம் அனுப்புற. இந்த தேவகன்யைகளை அனுப்பி நீ அவ தபஸை கெடுத்துட்டு வாங்க. அப்போ நாராயணர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, இவர்களை கண்டு இந்த அழகெல்லாம் ஒரு அழகா? தேவேந்திரனுக்கு அறிவு இருக்கா? இந்த தேவகன்யைகளை அனுப்பினா நான் மயங்கி போயிடுவேனா? இது என்ன விசித்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தொடகை தட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு அப்சரஸ் உற்பத்தி ஆகியவர். அவளுக்கு ஊர்வசி அப்படின்னு பேரு. ஏன்னா ஊருவிலிருந்து ஊருன்னா தொடை, அந்த ஊருவிலிருந்து உற்பத்தியாகி வந்ததுனால் அவளுக்கு ஊர்வசி அப்படின்னு பேரு. இந்த ஊர்வசியை பார்த்த உடனே தேவகன்யைகள் அத்தனை பேரும் அப்படியே மயங்கி போகி, நம்ம அழகெல்லாம் ஒரு அழகா? இதெல்லாம் சௌந்தரியமே கிடையாது, இந்த ஊர்வசியை விட ஒரு சௌந்தரியம் லோகத்திலே உண்டான். அப்போ நரன் சொன்னார், இப்படி தபச நீங்க இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேளே, வீண் பண்ணிட்டேளே. இத்தனை காலம் நம்ம தபசு பண்ணினோம், இந்த ஸ்தானத்திலே பத்ரிகாசிரமத்திலே தபசு பண்ணினோம். அந்த தபசு அத்தனையுமே ஒரு தேவகன்யையை உற்பத்தி பண்ற வியாஜத்துல வீணா போயிடுத்தே. யோஜனை பண்ண வேண்டாமா? நீங்க யோஜனை செய்துதானே எந்த காரியமா இருந்தாலும் பண்ணணும். அகங்காரத்தினால நீங்க இப்படி ஒரு கன்யையை உற்பத்தி செய்து உங்க தபோபலத்தை எல்லாம் அந்த கன்யைக்கு நீங்க கொடுத்துட்டேளே. அப்போ அந்த அகங்காரம் ஒரு மோகம். மோகம்னா என்னன்னு கேட்டாக்க, காமம் ஒரு மோகம், அகங்காரம் ஒரு மோகம், குரோதம் ஒரு மோகம். அப்படி எதெல்லாம் ஒரு மனுஷனை ஆத்ம விசாரத்திலிருந்து தள்ளறதோ அது எல்லாமே மோகம்தான். அப்போ லோகத்திலே விளங்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே ஷட் வைரிகள், காம குரோத மோக லோப மத மாத்சரியங்கள் எல்லோருக்கும் இருக்கு. அப்போ இதையெல்லாம் கடக்கணும் அப்படின்னாக்க மகாமாயா பிரயஷ்சதி, அந்த மகாமாய சரணாகதி பண்ண வேண்டியது.